சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில் வந்தாச்சு. தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ராஜ்யசபா தேர்தலுக்கான தேதி அப்படிங்கறது அறிவிக்கப்பட்டிருக்கு. 6 பேர் இப்போ மாற்ற உள்ள போக போறாங்க. திமுக ஓரளவுக்கு ஒரு ஸ்கெட்ச் நமக்கு தெரியுது. இந்த 4 பேருக்கு மாற்ற யாரு போக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. அதிமுக பக்கம் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாமக 24லயே விட்டுட்டு போனதுனால இந்த முறை எடப்பாடி ரிஸ்க் எடுக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா 26 தேர்தல் கணக்கையும் பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட கான்ஸ்டன்டான ஒரு ஓட் பெர்சன்டேஜ் இருக்கிறதுனால பாமகவுடைய தேவை அதிமுகவுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் கன்சிடர் பண்ணணும்னு. சோ பாமக மீண்டும் ராஜ்யசபாக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எடப்பாடி பழனிசாமியோட முடிவு என்னவா இருக்க போகுது? 2026 தேர்தலை கணக்கில் கொண்டுதான் இந்த மாநிலங்களவைக்கான தேர்தலை அதிமுக நகர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. திமுகவுக்கு அந்த கட்டாயம் இல்லை. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் 4 இடங்கள், அதுல 1 மக்கள் நீதி மையத்துக்கு கொடுப்பது என்று கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போதே ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதனால அது கிறிஸ்டல் கிளியரா இருக்காங்க. அவங்களுக்கு தேர்தலுக்கான நகர்வு இல்லை. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாநிலங்களவையை முழுமையாக பெறுவதற்கு தான் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. இன்னொன்றை எய்தர் பாமக இல்லைன்னா பாஜக ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஆதரவு கொடுக்க தவறினால் அந்த இடத்தை அவர்கள் தவற விடுவார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க உசிலம்பட்டி ஐயப்பனை தவிர 3 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், பன்னீர்செல்வம், இந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களையும் கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. கட்சியை விட்டு நீக்கிட்ட பிறகு கொறடா உத்தரவுக்கோ அவங்க கட்டுப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அப்ப அதுலயே உங்களுக்கு ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிட்டாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்க 2026 அகாமடேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க ஒரு இடம் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த காலத்துல லாயலா இருந்திருக்கா அதிமுகவுக்குன்னு கேட்டா நிச்சயமா லாயலா இல்லை. அது பாஜகவுக்கு தான் லாயலா இருந்தது. இப்ப கூட அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியை விரும்பல, தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் விரும்புறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய காய் நகர்த்தலாக இருக்கிறது. இப்ப கூட ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய பேட்டியை பார்த்தோம். நம்ம அவர் ஏதோ ஒரு நிகழ்வுல கலந்துக்கிட்டு ஒரு நினைவேந்தல் நிகழ்வுல பேசுற போது எனக்கெல்லாம் இரவு தூக்கமே வரல, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் தன்னுடைய தந்தையாரை சமாதானப்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் அவருடைய கணக்கு. ஆனா ராமதாஸ் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கார். இந்த முறை தேர்தல் கூட்டணி என்பது எந்த அணி வெற்றி பெறுமோ அந்த அணியில் இடம்பெறுவது மட்டும்தான் தேர்தல் வியூகமாக இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல ராமதாஸுடைய வியூகம் எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. 2001 அதிமுக கூட்டணி, 2004 நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் திமுக தலைமையிலான அணி, இப்படிதான் அவருடைய பயணம் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. இதெல்லாம் மகத்தான வெற்றியை அந்த கட்சிக்கு தேடி தந்திருக்கு. இப்ப தொடர் தோல்வி, இந்த கூட்டணி விஷயத்துல தவறான நிலைப்பாடு, 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி முழக்கத்தை வச்சு தமிழ்நாடு முழுக்க போட்டி 234 தொகுதியில போட்டிட்டு, இதெல்லாம் அந்த கட்சிக்கு ஒரு செட்பேக்னு நினைக்கிறாரு. அப்போ இந்த முடிவை அனுசரித்து தான் அதிமுக தங்களுடைய மாநிலங்களவையை ஒதுக்குவதா வேண்டாமா என்று முடிவு செய்யணும்னு ஒரு கான்செப்டுக்குள்ள வந்தாங்கன்னா நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நீங்க இப்ப மாநிலங்களவையை ஒதுக்குவதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியை உறுதி செய்துக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கடந்த காலத்துல நீங்க தானே கொடுத்தீங்க. அப்போ உங்களால உறுதி செய்துக்க முடிஞ்சுதா? அப்போ உங்ககிட்ட லாயலா இருந்தாரா? ஜி.கே. வாசன் பாஜகவினுடைய கோட்டாவில தான் ராஜ்யசபாவுக்கு போனார். இப்ப வரைக்கும் பாஜகவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறாரா இல்லையா? ஆனா அன்புமணி ராமதாஸ் அப்படி காட்டுறாரா? அன்புமணி ராமதாஸ் இடத்துல அப்படி ஏதாவது வெளிப்படுதா? நிச்சயமாக எந்த விதமான நம்பகத்தன்மையும் வெளிப்படவே இல்லை. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, அவர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த போது நடந்த முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள். அந்த வழக்கிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு பாஜகவினுடைய எந்த விதமான வருத்தத்துக்கும் ஆட்பட்டு விடக்கூடாது, எந்த சங்கடத்தையும் பாஜகவுக்கு தந்து விடக்கூடாது, அதிலும் மோடி அமித்ஷாவுக்கு எதிர்த்து சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறார் அவர். அப்போ அதிமுக இந்த சீட்டை கொடுப்பதன் மூலமாக என்ன பெற்றுவிட முடியும்? எதையுமே பெற முடியாது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம ஒற்றுக்கொள்ளதான் வேணும். வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது
சரிந்திருந்தாலுமே கூட ப்ரூவ் பண்ண வாக்கு வங்கிங்கிறது ஒரு 4.5% இருந்து 5% வரைக்கும் இருக்கத்தான் செய்யுது. அதுல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஆனா இது உறுதி செய்யப்பட்ட வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கியை குறிவைத்து அதிமுக காய் நகர்த்தினாதான் வட மாவட்டத்துல தேர்தலை ஓரளவுக்கு திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு அணியாக அதை கட்டமைக்க முடியும். இல்லைன்னா அதை கட்டமைக்க முடியாது. ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுடைய வாக்கு திமுகவுக்கு கிடைக்கும். விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு திமுகவுக்கு கிடைக்கும். திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இவை எல்லாவற்றையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா வட மாவட்டத்துல இப்போதைக்கு ரேஸ்ல யாரு முந்தி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா திமுக தான் முந்தி இருக்குது. அப்ப அதிமுக அந்த இடத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்யணும்னு சொன்னா திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகத்தை வகுக்கணும். அந்த வியூகத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்கணும். அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்கறதுக்கான உத்தரவாதத்தை இப்போதே பெற்றுவிட முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தயாரா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு அந்த உத்தரவாதத்தை அவங்க இடத்துல பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது தெம்போ திராணியோ இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேமுதிக விவகாரத்திலேயே பேரு கட்டு கிடக்கு. இப்ப தேமுதிகவுக்கு ஒரு சீட்டுன்னு சொல்றாங்க. இப்ப தேமுதிகவுக்கு நீங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாங்க. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க தேமுதிகவுக்கு கொடுக்காம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தீங்கன்னா தேமுதிகவை நீங்க இழக்கிறீங்கன்னு பொருள். ஆட்டோமேட்டிக்கா தேமுதிக போய் திமுக கூட்டணியில சேருவாங்க. அவங்க ஜனவரிக்கு பிறகுதான் கூட்டணி முடிவை அறிவிப்போம்னு ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. அப்ப அதை ப்ரொலாங் பண்ணி அவங்க கொண்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க தேமுதிகவை இழக்கிறீங்களா பாமகவை இழக்கிறீங்களா அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்யணும். இன்னொன்னு, 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சிக்கு கொடுத்தாலும் இன்னொரு கட்சிக்கு வருத்தம் வந்துடும். அப்ப கூட்டணி விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லான லீடை எடுக்க முடியாத நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவார்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப ஏற்கனவே பழைய பிளவு என்பதே ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த ராஜ்யசபா விவகாரத்துலதான். 2 இடங்கள், ஒண்ணுக்கு ஜெயக்குமாரும் இன்னொன்னு CV சண்முகமும் போகணும்னு தான் எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. ஆனா நான் ஒருங்கிணைப்பாளர், நீ இணை ஒருங்கிணைப்பாளர், என் கோட்டா ஒண்ணு உன் கோட்டா ஒண்ணு, இந்த விவகாரத்துல எனக்கு உண்டான சீட்டை நீ கொடுத்துரு, நான் யாருக்கு வேணுமோ கொடுத்துக்கிறேன்னு சொல்லி தர்மருக்கு ஒரு சீட்டை வாங்கி கொடுத்தாரு. அதுலயே ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு பெரிய இடர்பாடுகள் எல்லாம் இருந்தது. கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. கோகுலேந்திரா கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போது ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்ல, நான் அண்ணன் எடப்பாடியை போய் பார்த்தேன், ஓபிஎஸ் நீ போய் பாருமா, ஓபிஎஸ் கிட்ட நினைச்சா இதை ஒரு சீட்டை உனக்கு கொடுக்க முடியும்னு சொன்னார். நான் ஓபிஎஸ் போய் பார்த்தேன், பாத்துக்கலாமான்னு சொல்லி அனுப்பிச்சாரு, ஆனா கடைசியில கை விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதிமுகவுக்குள்ள ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு. அதே போன்று சீனியர்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு, தங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி. இப்ப அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இன்னொன்னு, தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு, அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில ஒரு பெரிய சிதலம் ஏற்பட்டிருக்குல்ல, அதிலும் குறிப்பா முக்குளத்தூர் வாக்கு வங்கியில ஒரு பெரிய சிதலம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கியை தூக்கி நிறுத்துவதற்கு ராஜன் செல்லப்பாவினுடைய மகன் ராஜ் சத்தியன் போன்றவர்களை அனுப்பினா அது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாய்ஸும் எடப்பாடிக்கு இருக்கிறதாக செய்திகள் மூலமா நான் கேள்விப்படுறேன். இன்னொன்னு, நாடார் சமூகத்துல ஒருத்தரை போடணும் அப்படிங்கிற அந்த பார்வையும் எடப்பாடி பழனிசாமி இருக்கு. முழுக்க முழுக்க இது தென் மாவட்ட அரசியலை குறி வச்சுதான். ஏன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அசாத்திய நம்பிக்கை இருக்கு. நாமும் பாஜகவும் சேர்ந்தா கொங்கு மண்டலத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தேர்தல் முடிவு என்னவா இருக்க போகுதுங்கிறத நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஆனா இப்போ தென் மாவட்டத்துல இருக்கிற தொய்வை சரி பண்றதுக்கு இந்த நாடார் சமூகத்தையும் முக்குளத்தூர் சமூகத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுல எந்த சமூகத்தை சேர்ப்ப, எப்படி அரசியல் ரீதியா பாமகவுக்கு கிடைச்சா அது தேமுதிகவுக்கு வருத்தம் தருமோ, அது போல உட்கட்சிக்குள்ள இந்த சமூகங்கள் ரீதியா நாடார் சமூகத்துக்கு ஒரு சீட்டு கிடைச்சா முக்குளத்தூர் சமூகம் வருத்தப்படும், முக்குளத்தூர் சமூகத்துக்கு ஒரு சீட்டு கிடைச்சா நாடார் சமூகம் வருத்தப்படும். இப்ப இங்க எப்படி 2ல எதையாவது ஒன்ன சரி பண்ணி ஒன்ன இழக்க நேருதோ, அது மாதிரிதான் அங்கேயும் ஒரு சமூகத்தை சரி பண்ணி ஒரு சமூகத்தை இழக்க நேருகிற ஒரு சூழல் தான். எனவே இது ஒரு ஆசிட் டெஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்காரு. ரொம்ப நேர்த்தியாக காய் நகர்த்தணும். எப்படி செய்ய போறாருன்றத ஓரிரு நாட்கள்ல நாம தெரிஞ்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். தமிழக
தமிழக வெற்றிக் கழகம் 26 தேர்தலுக்கு 4வது முறை, அதாவது 4வது ஒரு அணியா தான் இருப்பாங்க, கூட்டணியில இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பாஜக தொடர்ந்து அழைப்பு விடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. 10 மாதத்துல அறிவிப்பாங்க, வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நயினா நாகேந்திரன், தமிழிசைலாம் அவங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கிறாங்க. ஆனா திமுக பக்கம் பார்த்தோம்னா தொடர்ந்து தாவேக்க ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களோ, ரொம்ப ஒரு குறைவான மதிப்பீடு இருக்கோ. அப்படி சேகர் பாபு கேட்டா நேற்று பிழைத்த காலான்னு சொல்றாரு, துரைமுருகன் அவர்களா இருக்கட்டும். இப்படி தாவேக்க பத்தின ஒரு பார்வைங்கிறது ரொம்ப குறைத்து மதிப்பிடுறாங்களா, இல்லைன்னா உண்மையாவே தாவேக்க உடனே அதுதான் நினைக்கிறீங்களா? இல்ல, உண்மையிலேயே அந்த விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ப்ரூவ்டு ஓட் பேங்க்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எந்த தேர்தலையும் இது வரைக்கும் அந்த கட்சி தொடங்குனதுல இருந்து சந்திக்கல. மாநாடு நடத்தி இருக்கிறார். இன்னும் பொது வெளிக்கு வந்து அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத கூட இது வரைக்கும் அவர் டிக்ளேர் பண்ணாம தான் இருக்கார். மாநாட்டுக்கு விஜயை பார்ப்பதற்காக கூட்டம் வந்திருக்கலாம். இப்ப நீங்க சென்னையில இருக்கிற தியாகராய நகருக்குள்ள ஒரு 5000 பேர் மாலை நேரங்கள்ல அந்த பகுதிகளில் குழுமி இருக்கிற காட்சிகளை நாம பார்ப்போம். அப்ப அந்த 5000 பேர்ல விஜய் வந்திருக்காருன்னு ஒரு அழைப்பு விடுத்தா 3000 பேரும் விஜயை பார்க்கறதுக்கு போவாங்க. அந்த 3000 பேரும் விஜயினுடைய வாக்காளர்களா, விஜய் கட்சியினுடைய ஆதரவாளர்களா? இல்ல. விஜய் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தவர், திரைத்துறையில் ஜொலித்தவர். அந்த அடிப்படையில் பார்க்க போறாங்க. அப்ப நீங்க களத்துல என்னவா ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரெக்கார்டுங்கிறது 0வா இருக்கு. நான் வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளேயே போகல, ஒரு சராசரி அரசியல் கட்சிக்கு உண்டான நடவடிக்கை ஒண்ணு வேணாம். நேற்று ரொம்ப நகைச்சுவையாக தான் இருந்தது. ராஜ்யசபா தேர்தலில் நாம் களம் காணணும்னு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறாங்க. அந்த செய்திகளை நேற்று பார்க்க நேர்ந்தது. அப்ப ராஜ்யசபா என்கிற அந்த மாநிலங்களவைக்கான தேர்தல்ல போட்டியிடுவதற்கு என்ன அடிப்படை தகுதி? சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறவங்க தான் போட்டியிட முடியும். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இல்லைன்னா இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. இந்த புரிதல் கூட இல்லாத தம்பிமார்களை வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிறார். எல்லாருக்குமே ஒரு கனவு அப்படின்னா, இந்த திரைத்துறையிலிருந்து வர்றவங்களுக்கு எம்ஜிஆராகத்தான் இருப்பாங்க. எம்ஜிஆரோடு வந்தவர்கள் எல்லாம் யாருங்கிற கேள்வி இருக்குல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலகர்த்தர்களாக இருந்தவர்கள், எம்ஜிஆரினுடைய ரசிகர் மன்றத்தில் அரசியல் ரீதியாக பயணித்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், அன்றைக்கு வந்து எம்ஜிஆரினுடைய ரசிகர் மன்றம்ன்றது திமுகவினுடைய நிரந்தர வாக்கு வங்கிகளாக இருந்தன, திமுகவினுடைய உறுதி செய்யப்பட்ட வாக்கு வங்கிகளாக இருந்தது. அவர்கள்லாம் அரசியல் ஏற்கனவே பயின்றிருந்தார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய முடிந்தது எம்ஜிஆரால். அதில் எம்ஜிஆர் வெற்றியும் பெற்றார். விஜயகாந்த் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி கேப்டன் மன்றம்னு தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மாற்றி அதற்கு கொடி அறிமுகப்படுத்தி அந்த கட்சியை அரசியல் வயப்படுத்தி அதன் பிறகுதான் கட்சி தொடங்கினார். அப்போ ஏற்கனவே அந்த கட்சியினுடைய தோழர்கள் ரசிகர்களாக இருந்த போதே ஒரு பொதுவாழ்வு அனுபவத்தை பெற்றாங்க. இப்ப விஜய் கிட்ட அப்படி பக்குவப்பட்ட மனிதர்கள் யாருமே இல்லை, பக்குவப்பட்ட தொண்டர்கள் என்று யாருமே இல்லை. உடனே நீங்க கேட்கலாம், ஆதவ அர்ஜுன் போயிருக்கிறார். ஆதவ அர்ஜுனுக்கே அரசியல் அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆதவ அர்ஜுனுக்கே போதுமான அரசியல் அறிவு இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. அப்படி இருந்திருந்தா அவர் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான பேச்சுக்களை எல்லாம் பேச மாட்டார், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட மாட்டார். அது ஒரு புறத்துல இருக்கட்டும். இல்ல, விஜயகாந்த் எப்படி வந்து ஒரு இயக்கம் வச்சிருந்தாரோ அதே மாதிரி இவரும் பல ஆண்டு காலம் ஒரு இயக்கம் வச்சிருந்து விஜய் மக்கள் இயக்கம் மூலமா மக்களுக்கான பொது தொண்டுகள் எல்லாமே செஞ்சுட்டாரு. இதே மாதிரி நீங்க ஆதவ அர்ஜுனா அது இல்லாமல இருக்காங்கல்ல. இப்ப சிட்டி நிர்மல்குமார் போயிருக்காரு, அது இல்லாம அங்க ஆல்ரெடி ஜான் இருக்காரு. இப்படி அரசியல் சம்பந்தமான ஆலோசனை கொடுக்கக்கூடிய இதுக்கு முன்னால் பல கட்சிகள்ல இருந்தவங்களும் விஜய் பக்கம் இருக்காங்கல்ல. இப்ப நீங்க விஜயகாந்த்னு சொன்னதுனால மறைந்த அண்ணன் ராமு வசந்தன் எனக்கு ரொம்ப காலமாவே தெரியும். ராமு வசந்தன் பேரு. அந்த கட்சிக்கு அவர் தான் தொடக்கத்துல பொதுச் செயலாளராக இருந்தார். அவர்லாம் வந்து தொடக்க காலத்துல தேமுதிகவினுடைய முன்னணி தலகர்த்தர்கள்ல ஒருவராக இருந்தார். அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் பெருசா இல்லையே தவிர மக்கள் தொடர்பு பெரிய அளவுல அவருக்கு இருந்துச்சு. ரெண்டாவது, நல்ல தம்பின்னு எழும்பூர் தொகுதியில பருதி இளம்பழுதியை வீழ்த்திய ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர். அதற்கு முதல் தேர்தலில் அந்த மல்லை சத்யா எழும்பூர் தொகுதியில போட்டிட்டப்ப நான் எழும்பூர் தொகுதியில பணியாற்றி இருக்கிறேன். இந்த நல்ல தம்பி ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தவர். அங்க கொண்டு வந்து அவரை நிறுத்தினார் விஜயகாந்த். பருதி இளம்பழுதியை வீழ்த்தி அவர் வெற்றி பெற்றார். அவரெல்லாம் வந்து மக்களோடு அன்றாட தொடர்பில் இருந்து அரசியல் ரீதியாக தொடர்புல இருந்தவர். இப்ப நீங்க விஜய் கிட்ட இந்த மாதிரி என்னால விஜயகாந்த் கிட்ட ஒரு 200 பேரை சொல்ல முடியும். 200 பேரை நேரடியாகவே எனக்கு தெரியும், சொல்ல முடியும். எல் வெங்கடேசன் இருந்தாரு விழுப்புரம் மாவட்டத்துல. இந்த மாதிரி ஏராளமானவர்கள் இருந்தாங்க. அனகை முருகேசன் இருந்தாரு, பாரத் சாரதி இருந்தாரு. இப்பவும் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தொடர்புல இருந்தவங்க, மக்களோட தொடர்புல இருந்தவங்க.
நீங்க இப்ப சொல்லி இருக்கிற பேர்லாம் இருக்குல்ல, இந்த யாரோ நிர்மல் குமார்னு ஒருத்தரோட பேரை சொன்னீங்க, இன்னொருத்தர் ஜான், இவங்க எல்லாம் என்ன தொடர்புல மக்களோட இருந்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஆதவ் அர்ஜுன்ங்கிறவரு இன்னைக்கு இருக்கிற ஊடக வெளிச்சத்தை தவிர வேறு ஏதாவது மக்களோடு நேரடி தொடர்புல ஏதாவது ஒரு களத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த களத்துக்குமே வரல. இதுவரை ஏதாவது ஒரு வாழ்வாதார போராட்டத்தை முன்னின்று அவர் நடத்தி இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா? எந்த போராட்டத்தையும் நடத்தல. அவங்க எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை நடத்துகிற வல்லமை பெற்றவர்கள் தான். அதுல ஒண்ணு மாற்று கருத்தே கிடையாது. அவர் ஒரு கார்ப்பரேட் சிஇஓவா இருக்க சொன்னீங்கன்னா ரொம்ப சூட்டபிளான ஆள் கார்ப்பரேட் சிஇஓவா இருப்பதற்கு. ஆனா இங்க கல அரசியல் வேறு மாதிரியாக இருக்கு, கலை யதார்த்தம் வேறு மாதிரியாக இருக்கு. அப்போ நீங்க அந்த மாதிரியான ஆட்கள் யாரையுமே கூட வச்சுக்கல. இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். ஒண்ணு, எனக்கு அரசியல் ரீதியான அனுபவமும் அறிவும் இருக்கணும். என்னை சார்ந்து இருக்கிற இளைஞர்களை பக்குவப்படுத்துகிற ஆற்றல் எனக்கு இயல்பாகவே இருக்கும். திரும்ப செய்யலையா? முதல் தலைமுறை அரசியல் தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார். அதுவும் நீங்க ஒரு முஸ்லீம் இருக்கிற தெருவுல சாராய கடை திறக்க மாட்டாங்க. முதலியார்களா சேர்ந்து இருக்கிற ஒரு தெருவுல சாராய கடை திறக்க மாட்டாங்க. ஆதிக்க சாதி இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாராய கடை திறக்க மாட்டாங்க. ஆனா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் திட்டமிட்டு சாராய கடைகளை திறந்து வைப்பாங்க. அந்த மக்கள் காலையில தூங்கி எழுந்தோன்னையுமே சாராய கடை. நான் சொல்றேன், இப்ப இருக்கிற டாஸ்மார்க்கள், நான் ஒயின் ஷாப் காலத்துல இருந்தே சொல்றேன், இந்த பார் நடத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில இருந்தே சொல்றேன், எழுந்த உடனே காலையில 35 ரூபா 40 ரூபா இருந்தா போதும், போய் அங்க ஒரு பாட்டில வாங்கி குடிச்சிட்டு நிலை தடுமாறி போகக்கூடிய ஒரு சமூகமாக அந்த சமூகத்தையே கட்டமைப்புக்குள்ள உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த சமூகத்திலிருந்து புரட்சியாளர்களை, போராளிகளை, தத்துவார்த்த ரீதியான தலைவர்களை, நிற்கக்கூடியவர்களை, அறிவார்ந்தவர்களை உருவாக்குகிற வல்லமை அன்னைக்கு என்ன திருமா கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கட்சியில எல்லாரையும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு உயர்த்தி இருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு அந்த பக்குவம் இருந்துச்சு. அவர் களத்துல இருந்தார், நிறைய படித்தார், அவருக்கு அதற்கு உண்டான அத்தனை தகுதியையும் வளர்த்து கொண்டார். ஆனா இன்னைக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜயகாந்துக்கு அரசியல் புரிதல் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அவரு. நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைச்சிருக்காரு. நடிகர் சங்கத்தினுடைய அரசியல் தமிழ்நாட்டு அரசியலை விட மிக மோசமான அரசியல். அந்த அரசியலுக்குள்ள நின்று தன்னை ஒரு லீடரா ப்ரூவ் பண்ணி நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைச்சு ஒரு குடையின் கீழ் தென்னிந்திய இந்த நடிகர் சங்கம் இருக்குல்ல, அந்த நடிகர் சங்கத்தை கொண்டு வந்தார். அப்போ அவருக்கு அந்த அனுபவம் இருந்தது. எம்ஜிஆர் ஏற்கனவே திமுகவுல தேர்தல் பிரச்சார களங்கள்ல இருந்திருக்கிறார். இப்படி பல அனுபவங்களை பெற்றவர்கள் தான் அதற்கு அடுத்த கட்டமாக சக்சஸ் ஆயிருக்காங்க திரைத்துறையில இருந்தாலுமே கூட. ஆனா விஜய்க்கு அந்த மாதிரி எந்த அனுபவமும் இல்லையே. விஜய் இது வரைக்கும் எதற்காக களத்துக்கு வந்திருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மீனவர் சமூகத்தினுடைய பிரச்சனைக்காக ஒரு மீனவர் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி நாகை பகுதியில மீனவர் சமூகத்தினுடைய குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக ஒரே ஒரு முறை வந்தார். அது மட்டும்தான் எனக்கு நினைவு இருக்கு. அவுரித்திடல்ல பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தாங்க. அப்போ ஒரு முறை விஜய் வந்தார். அதை தாண்டி விஜயினுடைய களப்பணி என்னன்னு நினைக்கிறீங்க? அப்போ களப்பணியாளர்களும் உங்களிடத்துல இல்ல, கள யதார்த்தம் உணர்ந்திருக்கிற மக்களிடம் சென்று சேரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களும் இல்ல, நீங்களும் களத்துக்கு சென்றிருக்க அனுபவம் பெற்றவராக இல்ல, அரசியல் முதிர்ச்சி பெற்றவராக இல்ல, அரசியல் பக்குவத்தை பெற்றவராக இல்ல. அப்படின்றப்போ உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. உங்களுடைய கேப்பபிலிட்டி என்னன்றத உணரக்கூடிய வல்லமையை துரைமுருகனும் சேகர்பாபுவும் பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்றேன். களத்துல நின்றுக்கிறாங்கல்ல ரெண்டு பேரும். இந்திய எதிர்ப்பு காலத்திலிருந்து களத்திலே நிற்பவர் துரைமுருகன். வட சென்னையில அதிமுகவுல வீழ்த்த முடியாத விக்கெட்னு எல்லாரும் அவரை ஆராதித்து மகிழ்கிற அளவுக்கு சேகர்பாபு கொடிகட்டி பறந்தார். மதுசூதனனுக்கு மிக நெருக்கமானவராக அறியப்பட்டார். அதிமுகவுல அந்த அம்மையார் செல்வாக்கா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரிவு. அப்புறம் திமுகவுக்கு வந்த பிறகு திமுகவுல தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இன்னைக்கு தலைநகரத்துல ஒரு தளபதியாகவே திகழ்கிறார். களத்துல எப்படியெல்லாம் நின்று இருந்தா இந்த இடங்களை எல்லாம் அவரால் பெற்றிருக்க முடியும்? எத்தனை பேரை சந்திச்சிருப்பார், எவ்வளவு அரசியல் ஏற்ற இறக்கங்களை பார்த்திருப்பார். இப்ப அவங்க அனுபவத்துல சொல்றாங்க விஜய் ஒண்ணும் இல்ல, அதனால எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியும். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, ஏதாவது ஒரு ஒருமுகப்படுத்துகிற நடவடிக்கை செய்து விட்டாலே நாம் வெற்றி பெற்றதாக பொருள் கொள்ளப்படும். அதை வச்சு தேர்தலில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம். விஜய்க்கு வாக்கு வங்கி இல்லாம போகலாம், விஜய் இடத்துல தேர்தலுக்கான வியூகங்கள் இல்லாம போகலாம். ஆனா திமுக எதிர்ப்பு என்று வருகிற போது எல்லாரையும் ஒரு சேர திரட்டிட்டாருப்பா எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலேயே ஜெயிச்சிருவாரோ? இந்த உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை மக்களிடத்துல ஏற்படுத்தலாம் இல்லையா? அதற்கான முயற்சிகளைத்தான் அவர் மேற்கொண்டு வருகிறார். திமுகவுக்கு அந்த தேவை இல்லை. திமுக விஜயினுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கு. விஜய் வந்தாலும் தேவையில்லைங்கிற மனநிலையில இருக்கு. அதனால திமுக இடது கையால டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. லெப்ட் ஹேண்ட் டீலிங்ல போறாங்க.
அதிமுகவால அப்படி போக முடியல. அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றீங்க திமுகவுக்கு தேவை இல்ல, அதனால லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க தாவைக்காவை. ஆனா அதிமுகவுக்கு திமுகவை எதிர்க்க ஒரு வலுவான கூட்டணி தேவை. அப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காகவாவது விஜய் வரணும்னா அதிமுக பாஜக விரும்புறாங்கன்னு. ஆனா திமுக தேவையில்லைன்னு காங்கிரஸ் நினைக்கிறதா சமீப காலமா தகவல்கள்ங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி காங்கிரஸுடைய ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த மேல்மட்ட தலைவர் ஒருவர் நம்ம தாவேக்காவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து அங்கு பேசப்பட்டதா சொல்லப்பட்டது. இப்படி சமீப காலமாவே ராஜ்யசபா சீட்டு கேட்பாங்க, அப்படி கிடைக்கலன்னா அதை காரணம் காட்டுவாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தியோட விருப்பம் கூட விஜயோட சேரணும்னு காங்கிரஸ் விஜய் கூட்டணி அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உள்ளபடியே 100 விழுக்காடு காங்கிரஸ் விஜய் சேர்ந்துடணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த ஆசை இருக்கு. ஏன்னு கேட்டா, காங்கிரஸ்ங்கிறது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு செய்து கிழிச்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸால தமிழ்நாட்டுக்கு நேர்ந்து இருக்கிற நன்மை என்னன்னு நினைக்கிறீங்க? அகில இந்திய அரசியல்ல பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் எதுக்கு தேவைப்படுது? என்ன தேவை இருக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு? அப்ப காங்கிரஸ் தேவையில்லைங்கிற மனநிலையில இருக்கிற என்னை போன்றவர்களுக்கு விஜயோடு காங்கிரஸ் போறதுதான் நல்லது அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா காங்கிரஸ் போகுமா? நிச்சயமா போகாது. ஏன்னா காங்கிரஸ்க்கு வலு நீங்க ஒரு இல்லாமலா வாட்ஸ்அப் மக்களவையில 10 சீட்டு கொடுத்தாரு, தொடர்ந்து அதிகமான சீட்டுகளை திமுக தரப்புல கொடுத்துக்கிட்டு அதான் இருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்ப நான் வர்றேன். நீங்க சொன்னீங்கல்ல ராகுல் காந்தி விரும்புறாருன்னு. 100 விழுக்காடு ராகுல் காந்தி விரும்ப மாட்டார். ஏன்னா ராகுல் காந்திக்கு தெரியும் தன்னுடைய கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, பலம் என்ன, பலகீனம் என்னன்னு ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறாரு. ராகுல் காந்தி தன்னுடைய தலைவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு வந்தப்ப ஒரு வரி சொன்னார் அந்த கடிதத்துல. நீங்க நல்லா நினைவுபடுத்தி பார்க்கணும். என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் கட்சிக்குள் ஊடுருவி இருக்கிற RSS என்னால் அப்புறப்படுத்த முடியவில்லை, எனவே இவர்களோடு சேர்ந்து என்னால் பணியாற்ற முடியாது. இது ராகுல் காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட். அவரோட ஸ்டேட்மெண்ட் இருந்துதான் நான் சொல்றேன். அப்போ தான் கட்சிக்குள்ளேயே RSS ஊடுருவிடுச்சு, தன்னுடைய பயணத்தையே, அதாவது நண்டு கால வாருகிற நடவடிக்கையை போல தன்னுடைய நடவடிக்கைக்கு பின்னால் இருந்து கொண்டு தன்னை வீழ்த்துகிற வேலையை, காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துகிற வேலையை காங்கிரஸ் கட்சிக்குள் இருப்பவர்களே செய்கிறார்கள்னு உணர்ந்திருந்தார்ல. அப்ப திமுக ஒண்ணுதான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு சர்வரோக நிவாரணி. நீங்க இந்த தேர்தலை விட்டுருங்க. போன தேர்தல் 2019 தேர்தல் காங்கிரசினுடைய பேரை காப்பாத்தி கொடுத்ததே தமிழ்நாடு தான். காப்பாத்தி கொடுத்தது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஐடென்டிபிகேஷனை உருவாக்கி கொடுத்தது திமுக தான். திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லைன்னா நான் சொல்றேன்னு நீங்க சங்கடப்படக்கூடாது, காங்கிரஸுக்கு கடைசி சவப்பெட்டியை அறைகிற வேலையை அன்றைக்கே செய்து முடித்திருப்பார்கள். கடைசி ஆணியை காங்கிரஸ் என்கிற சவப்பெட்டிக்கு அறைகிற வேலையை அன்றைக்கே செய்து முடித்திருப்பார்கள். இப்ப மட்டும் நான் உயிரோட இருக்கா காங்கிரஸ்னா? இல்ல, சவப்பெட்டிக்குள்ள இருக்கு, ஆனா இன்னும் ஆணி அறையில, அதனால ஓப்பன்ல இருக்கு அந்த பாக்ஸ்குள்ள. அதான் நிலைமை. இப்ப என்ன, காங்கிரஸ் கட்சி போய் விஜயோட சேர்ந்து பெரிய வியூகத்தை வகுத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் காங்கிரஸ் கட்சியை தவறாக சித்தரிக்க விரும்பல. காங்கிரஸ் இன்னும் யதார்த்தத்தை உணராமலேயே இருக்கு. இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் கட்சியை அகாமடேட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன தலைவர்கள் தான் அதிகம். மோடியை வீழ்த்தணும்ன்ற எண்ணம் இருந்தது, மோடியினுடைய ஆட்சி மீண்டும் தொடரக்கூடாதுங்கிற நோக்கம் இருந்தது. ஆனா காங்கிரஸ் கட்சியை அகாமடேட் பண்ணிக்கிற சகிப்புத்தன்மை எந்த தலைவருக்கும் இல்ல. மம்தா பானர்ஜிக்கு இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இல்ல, ஏன் அகிலேஷ் யாதவுக்கே இல்லை. ஆனாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கு, நம்மளால கெட்டு போயிடக்கூடாதுன்னு அகிலேஷ் மட்டும்தான் நினைச்சாரு, மம்தா பானர்ஜி நினைக்கல. ஆனா மம்தா பானர்ஜி செஞ்சது சரிதான் தேர்தல் ரிசல்ட் உணர்த்திருச்சு இல்ல. காங்கிரஸ் என்ன கிழிச்சிருச்சு மேற்கு வங்கத்துல, ஆனா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அப்படி நினைக்கல. காங்கிரசினுடைய வெற்றியின் மூலமாகத்தான் பாஜகவை வீழ்த்த முடியும். எனவே காங்கிரசுக்கு நம்மை விட்டால் கை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. எனவே ஒரு கணிசமான இடத்தை அவர்களுக்கு கொடுத்து ஒரு கௌரவத்தை இந்த தேர்தல் வெற்றியின் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு உருவாக்கி கொடுக்கணும்னு அவர் உயர்ந்த உள்ளத்தோடு நினைச்சார். அதனாலதான் காங்கிரஸ் கட்சி இங்க கரை சேர்ந்தது. இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி கரை சேர்ந்திருக்காது, அதல பாதாளத்துக்கு போயிருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை. எனவே காங்கிரஸை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருப்பதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு சேஃப். அதை அண்ணன் செல்வ பெருந்தகை கூட கொஞ்சம் உணர்ந்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா துணை முதல்வரேன்னு அவருடைய பிறந்த நாளுக்கு கவி காமு ஷெரீஃபனுடைய பேரை போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு சமூக வலைதளத்துல செய்தி வந்துச்சு. நான் அந்த போஸ்டரை பார்த்தேன். உடனே பதறி அடித்து கொண்டு, இந்த போஸ்டருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இந்த போஸ்டர் அடித்த தம்பிக்கு நான் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறேன், ஏன் இப்படி போஸ்ட் அடிச்சேன்னு விளக்கம் கேட்டிருக்கிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. அது எதை உணர்த்துதுன்னா,
திமுகவை நான் காயப்படுத்த விரும்பலங்க, இதெல்லாம் நான் சொல்லி நடக்கலன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவர் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு. ஏன் இவ்வளவு பதப்புதைப்பு? அரசியல் கட்சி எல்லோருக்கும் முதலமைச்சராக வேண்டும் என்கிற கனவு இருக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இருக்காதா? காங்கிரஸ் கட்சியினுடைய முழக்கமே காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம்ங்கிறது தானே. ஏன் அப்ப காங்கிரஸ் கட்சி திடீர்னு அதுல இருந்து பின்வாங்குதுன்னா, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற இப்போதைய தலைவராக இருக்கிறாங்க செல்வ பெருந்தகை போன்றவர்களுக்கு தெரியும், திமுக கூட்டணி இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் சேராது. எனவே இந்த கூட்டணிக்குள் இருந்துதான் காங்கிரசினுடைய வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும்னு தெரியும். அதனால இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற எண்ணம் காங்கிரஸ் கட்சியை உண்மையாக நேசிக்கிற எவருக்கும் ஒருபோதும் வராது. குறிப்பா ராகுல் காந்திக்கு அந்த எண்ணம் கிஞ்சிட்டும் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி ஒருவேளை சொல்வார்களே ஆனால் அது ராகுலின் மனநிலை அறியாமல் பேசுகிறவர்களுடைய பேச்சு என்றுதான் நான் புரிந்து கொள்வேன். இல்ல உண்மையிலேயே ராகுல் காந்திக்கே அந்த எண்ணம் இருக்குன்னா சபாஸ், வரவேற்கப்பட வேண்டியது. ராகுல் காந்தி தான் அந்த கடைசி ஆணியை அறைந்து விட்டார்னு வரலாற்றுல நாம எழுதி வச்சிடலாம். இவ்வளவு விஷயங்கள் நீங்க வந்து அடுக்கி இருக்கீங்க. ஆனா கடந்த 4 வருடங்கள் நிறைவடைஞ்சிருக்கு திமுகல. பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதுலயும் காவல்துறை மீதான குற்றச்சாட்டுகள்ங்கிறது தொடர்ந்து விஎஸ்ஐக்கு முதற்கொண்டு ஒவ்வொரு மாதங்களும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காவல்துறையுடைய இந்த நடவடிக்கை எடுக்கணும் அந்த அதிகாரிகள் மேல. அதுல தாவேக தரப்புல இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. வியாசர்பாடியில் நடந்த தீ விபத்துல மக்களுக்கு உதவ போன தாவேக நிர்வாகிகள் ஆடை கிழிற அளவுக்கு வயிற்றுல பூட்ஸ் காலோட எட்டி உதச்சிருக்காங்க. இதுதான் உண்மையான பாசிச ஆட்சின்னு விஜய் அவர்கள் காட்டமான அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேர்தல் எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, தேர்தல்ல எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா அப்படிங்கறத தாண்டி இந்த காவல்துறையினுடைய நடவடிக்கை இருக்குல்ல, இது வந்து இந்த விவகாரத்துல மட்டும் இல்ல, கண்ணகி நகர் விவகாரத்திலேயே காவல்துறையினுடைய நடவடிக்கை, காவல்துறையினுடைய கோர முகம் இப்படித்தான் வெளிப்பட்டது. திருமுருகன் காந்தி போன்ற தோழர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இங்கே நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சியா போலீஸ் மாடல் ஆட்சியான்றதுதான். அப்போ காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிற முதலமைச்சர் கொஞ்சம் தவறி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்வேன். நான் வருத்தத்தோடைய பதிவு செய்கிறேன். இவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் தான். இந்த ஆட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி என்கிற வாடை காற்றை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்காமல் இருக்கிற தடுப்பு அரண் என்று கருதுகிறவன் தான். இந்த ஆட்சியில் தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று உறுதியாக நம்புகிறவன் தான். இது மகளிருக்கான ஆட்சி, இது சமூக நீதிக்கான ஆட்சி, இன்னும் சொல்கிறேன் இது திராவிட மாடல் ஆட்சி, இது தொடர வேண்டும். ஆனால் முதலமைச்சர் இன்னும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இது தேர்தலில் எதிரொலிக்குமான்னு நீங்க கேட்கறீங்க. நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்காது. ஏன் எதிரொலிக்காது அப்படின்னு சொன்னா, இதை தாண்டி மக்களிடத்துல நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு, மக்களிடத்துல செயல்பாடுகள் போய் சேர்ந்திருக்கு. காவல்துறையால் நேரடியாக பாதிக்கப்பட்ட சதவீதம் என்பது வெறும் 5%, 8%க்குள்ளதான். அதை தாண்டி பாதிப்பு இல்லை. இப்போ எனக்கு காவல்துறையால அதனால நான் வந்து சமூக களத்துல இருக்கிறேன்றதுனால அந்த வழியை உணர்றேன். எனக்கு நேரடியா காவல்துறையால பாதிப்பு இல்லை. இப்ப நான் என்ன காவல்துறையால பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றப்போ எனக்கு இயல்பாகவே ஒரு சிந்தனை வரும். சரி, இந்த ஆட்சியில என்னுடைய மாரில் பூட்ஸ் காலை வைத்து மிதித்து விட்டது போலீஸ், பரவாயில்ல, உயிர் பிழைச்சுக்கிட்டேன். இதுவே எடப்பாடி பழனிசாமியா இருந்தா ஸ்லோலி நான் சுட்டது மாதிரி என்ன சுட்டுரும் இந்த போலீஸ். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஆட்சியில் இருக்கிற காவல்துறை பரவாயில்லை என்கிற மனநிலை தான் காவல்துறையின் மீது அடக்குமுறை ஏறுகிற போது வரும். நான் காவல்துறையினுடைய அடக்குமுறையை முற்றிலுமாக எதிர்க்கிறேன். காவல்துறையினுடைய அடாவடித்தனமான போக்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். முதலமைச்சருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிற வகையில் இந்த காவல்துறை செயல்படுது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த காவல்துறையாவது நெஞ்சில பூட்ஸ் கால் வச்சுதான் மிதிக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய காவல்துறை ஸ்னைப்பரை வச்சு என்னுடைய மூளையை வெளியில எடுத்து போடுது. இப்ப எந்த காவல்துறை பெஸ்ட்ன்னு மக்கள் நினைப்பாங்க? இந்த காவல்துறையா இல்ல அந்த காவல்துறையா? இன்னொன்னு நான் சொல்றேன், இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 24 மணி நேரத்தில் முதலமைச்சர் இது குறித்த தன்னுடைய பார்வையை, வருத்தத்தை வெளிப்படுத்துவார். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா செஞ்சாரு? செய்தியில பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இது எதுவுமே தெரியாதுன்னாரு. அப்ப ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கா இல்லையா? முதலமைச்சர் என்று ஒருவர் இந்த நாட்டில் இருந்தாரா இல்லையா? ஆட்சி என்று ஒன்று இங்கே நடந்து கொண்டிருந்ததா இல்லையா? ஒரு போலீஸ்காரன் வேன்ல ஏறி நின்று தன்னுடைய கையில துப்பாக்கியை ஏந்தி காக்கை குருவிகளை சுட்டு தள்ளுவதை போல மக்களை சுட்டு வீழ்த்தினா என்ன தவறு செய்தால் அந்த சகோதரி ஸ்னோலின்? குண்டு துளைப்பதற்கு என்ன தவறு செய்தால்?
அவரை சுட்டு வீழ்த்தி அந்த ரத்தத்தை இந்த மண்ணில் படரவிட்ட எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்கிற கேள்விதான் என்னை போன்றவர்களுக்கு எழும். என்னை போன்றவர்கள் தான், நான் மக்களில் ஒருவனாகத்தான் பேசுறேன். எனவே இந்த காவல்துறையினுடைய அடக்குமுறையினுடைய தாக்கத்தை விட கடந்த காலத்தில் நடந்த காவல்துறையினுடைய அலங்கோல காட்சிகள் இருக்குல்ல, காவல்துறை நடந்துகிட்ட அலங்கோல காட்சிகள், அது எங்களை போன்றவர்களுடைய மனக்கண் முன்னால் வந்து போகிற போது இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றுதான் நான் நம்புகிறேன். கடந்த காலத்துல காவல்துறை மாதிரியான இந்த மாதிரி அடக்குமுறைகளை செஞ்சதெல்லாம் சுட்டி காட்டிதான் இந்த ஆட்சி அப்படிங்கிறது அமையப்பட்டது மக்களால. இதுலயும் இது தொடருதுங்கிறப்போ மக்கள் அவங்களுடைய மனக்குமுறல்களை வெளிப்படுத்துறாங்க. காவல்துறையை தன்னுடைய கையில வச்சிருக்கிற முதல்வர் இந்த குற்றச்சாட்டுகளை களைய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இருக்கிறதா நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அது நடக்குதா அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில் வந்தாச்சு. தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.